இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் கையை பிடிச்சு நீதாயா அடுத்ததா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போனாராம். அவர் இறந்தது மயக்கமா எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் உயிருடன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரலாறை படிச்சிருக்கோம். இப்பவே இவங்க இந்த வரலாறை இவ்வளோ உருட்டி மிரட்டி உடைச்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்களே. ஒருவேளை இன்டர்நெட்லாம் இல்லாத உலகத்துல நம்மலாம் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி ஏமாத்திருப்பாங்க. இப்ப நமக்கு நம்பவே முடியல உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் எதை சார்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நீங்க தொட்டு இருக்க கூடாது. கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு போக்கான வரலாறு உங்களுக்கு பிடிக்காத தலைவரா கர்ம வீரர் காமராஜர் இருந்தார் அப்படின்னா நீங்க சும்மா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அப்படி ஒரு தலைவனை கொச்சைப்படுத்தும் விதமாக ஏசி இருந்தாதான் அவருக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இதே மாதிரி எந்தெந்த தலைவர்களை இவங்க டிஃபேம் பண்ண நினைக்கிறாங்களோ, எந்தெந்த தலைவர்களை கொச்சைப்படுத்த அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒரு குரூப் நினைக்குதோ, அதை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய கடமை. இன்னைக்கு நம்ம நல்லபடியா சோறு சாப்பிட்றோம், நம்ம குழந்தைகள் நல்லபடியா நம்ம ஸ்கூல்ல போய் அவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். இது ஏசி இருந்தாதான் நான் தூங்குவேன்னு சொல்லி திருச்சி சிவா அவர்கள் பேசிட்டாரு. இதை எதிர்த்து காங்கிரஸ் ஒரு விஷயம் கூட சொல்லலைன்னா, தூத்துக்குடியிலிருந்து வந்த எங்களுக்கு தெரியும் உப்புக்க மகிமை என்னன்னு. வேணும்னா நீங்க அந்த உப்புக்க மகிமை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.